வாங்க எல்லாருக்கும் வணக்கம். கோகிலா கிச்சனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி ப்ரானை வச்சு ஒரு சைனீஸ் ப்ரானுங்கிற ஒரு டிஷ்ஷு செஞ்சு பார்க்கலாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ப்ரான் இது மாதிரி சின்ன சின்ன ப்ரான் நல்லா க்ளீன் பண்ணி பாருங்கள். இந்த முதுகு பக்கத்தில் ஒரு கருப்பாக ஒரு இது குடல் மாதிரி இருக்கும் மெல்லிசா. அதை நீங்கள் அதை எடுத்துடுங்க, ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்புறம் மேலே இருக்கிற அந்த தோலையும் எடுத்துடுங்க. பேக் சைட் மட்டும் கொஞ்சம் இது மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி வச்சுடு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்ப ஆயிலில் பொரித்து, அதுக்காக இந்த பேக் சைடில் மட்டும் கொஞ்சம் அந்த அந்த தோலை எடுக்காமல் கொஞ்சம் விட்டுடுங்க. நடுவில் இருக்கிற அந்த ஓடு மாதிரி இருக்கிற தோலை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருங்க, கழுவி வச்சுடுங்க. இதில் 15 ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். இதை முதல்ல மேரினேட் பண்ணிக்கலாம். சைனீஸ் ப்ரானுக்கு முதல்ல மேரினேட் பண்ணணுங்க. அதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூனு, அப்புறம் லெமன் ஜூஸு ஒரு அரை ஸ்பூனுங்க, அரை ஸ்பூன் போதும். அப்புறம் உப்பு, மிளகுத்தூள், தேவையான உப்பு, மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, இதையெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணி ஒரு 10-20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாங்க. நல்லா அந்த டேஸ்ட்டு பிடிச்சி ரொம்ப அப்புறம் ஆயிலில் பொரிக்கிறப்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு, இப்போ மிளகுத்தூள் போட்டுங்க. காரத்துக்கு மிளகுத்தூள் தான். ஒயிட் பெப்பர் கிடைச்சா ஒயிட் பெப்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒயிட் பெப்பர் கிடைக்கல, அதனால் நான் நார்மல் பெப்பரையே போட்டு இப்போ மேரினேட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இது மட்டும் போட்டு ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுடுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே வீட்டில் கெஸ்ட்டுங்க வந்தாலும் ஒரு பார்ட்டி வைக்கிறீங்கன்னா இது மாதிரி ஒரு புது விதமான டிஷ் நீங்கள் செஞ்சு வைக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக வரும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது. அவ்வளோதாங்க. இப்படி ஊற வச்சிடலாம். அப்புறம் ஆயிலில் பொரிக்கிறதுக்கு பாருங்கள், ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு, அது மட்டும் ஒரே ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்து வச்சுருக்கேன். இது கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், இது மைதா 1 டீஸ்பூன், இது அரிசி மாவு அரை டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் அரிசி மாவு. இதையெல்லாம் நாங்கள் ப்ரானில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிலில் பொரிக்கணுங்க. அவ்வளோதாங்க, சைனீஸ் ப்ரான் ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ப்ரான் இப்போ நல்லா மேரினேட் ஆகிடுச்சிங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எக்கோட வெள்ளைக்கருவை போட்டுக்கலாம். மீன்வாயில் இதில் எண்ணெய் காய வச்சிடலாங்க. ஆல்ரெடி நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயிலு, ரிஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் இந்த முட்டையோட வெள்ளைக்கரு ஒயிட் யாக்கை போட்டுக்கலாம். ஒரு முட்டை ப்ரானுக்கு தகுந்த மாதிரி முட்டையை நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ 15 ப்ரான், சின்ன குட்டி குட்டி ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு முட்டையோட கரு போதும். இப்போ இந்த பவுடர்லாம் எடுத்து வச்சுருக்கிற 3 விதமான பவுடரையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சு, அவ்வளோதாங்க, ஒரே மாதிரி நல்லா கலந்து விட்டு இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி ப்ரானுக்கு தேவையான உப்பு போட்டு நாங்கள் மேரினேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த முட்டைக்கும் அந்த பவுடர் 3 வித கார்ன்ஃப்ளவர், மைதா, அரிசி மாவு, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இந்த உப்பு கொஞ்சம் அந்த பவுடருக்கும் முட்டைக்கும் உண்டான அளவு உப்பு மட்டும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எப்பவுமே ஆயில் ஃப்ரை பண்ணுறப்ப நாங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் முதல்ல ஆயிலில் போட்ட உடனே அடுப்பை சிம் பண்ணிடணும். அதுவும் இரும்பு கடாய் இருந்தால் இரும்பு கடாயில் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு சிம் பண்ணிக்கலாம். ப்ரான் நிமிஷமாக வெந்துடுங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு அது ரப்பர் மாதிரி ஒரு டைட்டாக இருக்கும். அடுப்பை சிம் பண்ணிக்கிட்டேன். இது எல்லா சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லேயும் இது ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷாக கொடுப்பாங்க. நீங்கள் இதே மாதிரி நீங்கள் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ப்ரான் சின்ன சின்ன ப்ரானாக இருக்கிறதுனால நிமிஷமாக வெந்துடும். அது தனியாக வேக வைக்க வேண்டியதில்லை.
இப்போ நல்லா திருப்பி விடலாங்க. அடுப்பு சிம்லேயே தான் வச்சுருக்கணுங்க நீங்கள். அப்போ தான் உள்ளார ப்ரான் நல்லா வேகும். மேலே அந்த கோட்டிங் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அவ்வளோதாங்க, திருப்பி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சா போதும். பாருங்கள், கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு ப்ரான். இப்போ அடுப்பை ஹை பண்ணி ஒரு நிமிஷம் விட்டு இதை எடுத்துடலாங்க. எப்பவும் போடுறப்ப சிம் பண்ணிக்கிங்க. ஆயில் ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா எண்ணெய் காஞ்ச அப்புறம் போடணும். போட்ட உடனே ஒரே ஒரு ஐட்டம் போட்ட உடனே சிம் பண்ணி மறுபடியும் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி ஹை பண்ணிவிடுங்க. இப்போ எண்ணெயெல்லாம் இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா சீக்கிரமாக அந்த டிஷ்யூவில் வெளியில் வந்துடும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு இப்போ நல்லா உள்ளே வெந்திருக்கும். இப்போ கிறிஸ்பி ஆகிறதுக்காக அடுப்பை கொஞ்சம் ஹை பண்ணுறோம். இப்போ அதுதாங்க இந்த ஆயில் ஃப்ரையோட டிப்ஸு. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ள அப்பப்போ நான் நிறையா டிப்ஸ் எல்லாம் சொல்லுவேன். இன்னும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எந்த வீடியோவாக இருந்தாலும் பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். அடுப்பு ஹையில் இருக்குது. நல்லா கலரும் கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ இந்த ப்ரானை எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு புது விதமான டிஷ்ஷு. சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே நாங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் அடுத்தது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அந்த கோட்டிங் பவுடர், எக்கோட கோட்டிங், அந்த கார்ன்ஃப்ளவரோட கோட்டிங் நல்லா படுற மாதிரி பெரட்டி விட்டு போடுங்க. நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும் உங்களுக்கு மேலே கோட்டிங் இருந்தால். இப்போ கம்மி பண்ணிக்கலாம் அடுப்பை. ப்ரானோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை கொஞ்சம் ஹை பண்ணி எடுத்துடலாம். ப்ரானும் நல்லா வெந்திருக்கும். இந்த சவுண்டு, எண்ணெய் சவுண்டெல்லாம் பாருங்கள் குறைஞ்சிடுச்சு. இது மாதிரி டிஷ்ஷெல்லாம் செஞ்சு நீங்கள் மயோனீஸ் தொட்டு இல்லை டொமேட்டோ கெச்சப் தொட்டும் நீங்கள் கொடுக்கலாம். கெஸ்ட்டு வந்தாலும், குழந்தைங்களுக்கோ இல்லை வீட்டில் பார்ட்டி வச்சாலும் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிறது. பாருங்கள், இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். சவுண்டு கேட்குதுங்களா? நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்கள் இது மாதிரியெல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் அனுப்புங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் மறுபடியும் அடுத்த இன்னொரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. வணக்கங்க.